சனினே நாயே, இங்க வருவியாடா? பொறம்போக்கு நாயே, எந்திரிச்சு போடாங்கிட்டு. சனினே, ஏன் சேர் கேக்குதா உனக்கு? ஏன்டா சனினே, எதுக்குடா என் வயிற்றுல வந்து பிறந்த பொறம்போக்குன்னா? எனக்குன்னு ஏன் புள்ளையா வந்து பிறந்த தண்ட கருமாந்திரம் லூசு பயலே, உனக்கு சாவு வரலையடா. எவனுக்கு எப்படி எப்படியே சாவு வருது, உனக்கு வந்து சொல்லியடா. எங்கேயா போய் செத்து தொலைடா லூசு பயலே, எங்கேயா போய் செத்து தொலைடா. என் கையால் அடி வாங்கி சாப்பிடுறத விட நீயா எங்கேயா போய் செத்து தொட. எவனுக்கும் சாவு வருது, உனக்கு வரலையடா. என் கண்ணுக்குள்ளே நிக்காத, எங்க போய் சொல்லிடா. கருமத்தை தூக்கிட்டு போயிடு. எனக்குன்னு புள்ளையா வந்து பிறந்திருக்கு பாரு. நான் சொன்னலடா மாப்பிள ரொம்ப நாளா அவன் யார் ஆளை மட்டும் கேட்டான். இந்த பக்கம் தான் வருவான், என்ன ஆனாலும் பரவாயில்ல. டேய் மாப்பிள 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 இந்த வரேன் பாரு. இவன் தான்டா மாப்பிள. மாப்பிள இது விட்ட வாய்ப்பு இல்ல. வாடா 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 உடறா உடறா வேகமா வா மாப்பிள உடறா. டேய் டேய் வாடா வாடா நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல. வாடா இருக்கோம் வாடா. அவன நிக்கவே கூடாது மாப்பிள. வாடா போ. வரைஞ்சிருப்பானோ உனக்குள்ள உள்ள டேலண்டா. இன்னும் பாய் எனக்கு விவரிங்க. யார் கொடுப்பா எங்கே வர சொன்னீங்க பாய்? உட்காந்து உட்காந்து. பாய் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள்.
ஏய் ஃபோன் அட்டன் பண்ணலாம் பிஸியாக இருக்காங்க தெரியாதா? ஆ என்ன சொல்லு. ஓகே சரி பாய், விட்டு வா. வணக்கண்ணா. வணக்கம். என்னடா விஷயம்? அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்லண்ணா. சரி லோகோ என்ன விஷயம் சொல்லு. ஆஃபீஸில் லோகோ ப்ராஜெக்ட்ண்ணா ஆர்ட் பண்ண டெமோ கேட்குறாங்கண்ணா. ஸோ சரி ஆர்ட் பண்ணுற நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்லண்ணா. யாராவது இருந்தால் கொஞ்சம் டெமோ பண்ணி கொடுக்க சொல்லுங்கண்ணா. ஹலோ ஆ சொல்லுங்கக்கா. ஆ சொல்லுங்கக்கா. சரிங்கக்கா, நான் கூப்பிட்றேங்க்கா கொஞ்ச நேரம் குமார் கழிச்சு. இங்கே இருக்கா? பாய் அமிச்சார். உன் பையன் படம் வரவான்னு சொன்னீங்களாமே. உன் பையன் எதோ படம் வரைவானாம்மா. சார் அந்த சனி எதை பார்த்தாலும் வரையும் சார். பாய் கிட்ட உங்கள் பையனை கருணை கொலை செய்ய சொன்னீங்களாமா? சார் சும்மா நிறுத்துங்க சார். அக்கம் பக்கம் இவனால எவ்வளோ சண்டை தெரியுமா? என்னால எங்கேயுமே வெளியில போக முடியல சார். போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இந்த மாதிரி பேச மாட்டீங்க. அந்த மனுஷனுக்கு இருக்க அக்கறை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? இவ்வளோ பேசுறியே, ஒரு நாளாவது அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துருக்கியா? சும்மா அது இதுன்னு 1000 காரணம் சொல்லலாமா? நீ என்னதான் அவனை அடித்தாலும் அவன் வீட்டு வாசலில் வந்து படுக்கிறான்ல, அது எதுக்கு? அவன் சுயநலமா? உனக்காக. ஊரில் போய் பாருங்க பசங்களை. இதோ பாருமா, ஒன்று ஊர் வாய மூடு, இல்லை உன் காதை மூடிக்கும். ஊர் வாய மூட சத்தியமாக உன்னால் முடியாது. உன் காதை மூடிக்கிட்டு போ. எந்திருப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிடா? வா. ஐஸ்கிரீம் கொடுப்பா. அவன் திறமையை பற்றியா? திறமெல்லாம் மனுஷன் எவனுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கதான் உங்களால் முடியல. ஏதோ சொன்ன உன் பையனால் ஒன்றும் முடியாதுன்னு. சம்பாரிச்சான்ல 5000 ரூபா. இனிமேவாவது ஒரு நல்ல அம்மாவாரு.
கட்ட போட்ட நீ கரெக்டா தான் போட்டுருக்க செல்லம். இவனை போன்ற குழந்தைகளை வெறுக்காது. இவர்கள்தான் என்றும் குழந்தைகள் என ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட பிஞ்சு நெஞ்சுக்கள் இயங்குவது ஒன்றே ஒன்றுக்காக மட்டும்தான், தாயே உன் அன்பிற்காக.